நீங்கள் போடுற வீடியோக்கு வியூஸே வரலையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுவீங்க, டைட்டில் போடுவீங்க, அப்லோட் பண்ணுவீங்க, உடனே வியூஸ் வரும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வீடியோ போட்டுட்டு டைட்டில் கொடுத்துட்டு எல்லாருமே பப்ளிக் தான் கொடுக்குறீங்க. பப்ளிக்கை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதில் அன்லிஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னே அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் போய் நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்தீங்களோ அதாவது அதுக்கான விரிவாக்கத்தை கொடுக்கணும். அதுக்கு ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக் மூலமாக வீடியோ ரீச் ஆகும், அதையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆட் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு 6 இல்லை 7 டாக்ஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் வீடியோ யூடியூப் அல்காரிதம் கொண்டு போய் சேர்க்கும். இதை விட முக்கியம், யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கேட்டகரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 500 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் யூடியூப் உங்கள் வீடியோவை கொஞ்சமாவது கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இது கிரிக்கெட் பேஜ் மட்டும் கிடையாது, நியூஸ், யூடியூப் அப்டேட்ஸ், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுக்குறேன். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.